ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ நிறையவே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருந்துச்சு. என்னென்னா திருச்சியில் பஸ் ஸ்டாண்டா எங்கன்னு லொக்கேஷன் எனக்கு சரியாக தெரில. ஒரு திருநங்கை வந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணியை வந்து தாக்குறது மாதிரியான வீடியோஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோவே நான் பதிவு பண்ணுறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதிவு பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஒரு திருநங்கை வந்து வசூலுக்காக போயிருக்காங்க. போன இடத்துல அந்த பொண்ணு என்ன சொன்னாலோ இல்லை அவங்க என்ன சொன்னாங்களோ தெரியல, பின்னாடி சைடில் அப்படி அதாவது பஸ்ஸுக்கு பின்னாடியிலேருந்து ஏறும் இல்லையா படி, அந்த இடத்துல எதுவும் நடந்துருக்கு. நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு மூவ் ஆன் ஆகி முன்னாடி பக்கம் வந்துருச்சு. அதாவது டிரைவர் சீட் பக்கமாக அந்த இஸ்லாமிய பெண்மணி வந்துட்டாங்க. அவங்க ஏதோ நர்சிங் காலேஜில் நர்சிங் படிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த வீடியோலேயே சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த திருநங்கை வந்து அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அந்த திருநங்கையை பார்த்து அந்த பெண் சொல்கிறாங்க, என்னை அடிக்கிறான் இவன், என்னை அடிக்காதடா, ஏன்டா என்னை அடிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. வாடா போடான்னு சொல்கிறது தப்பு தான். ஏன்னா அந்த திருநங்கை தன்னோட பாலினத்தில் மீறின ஒரு சொன்னதுனால ட்ரிகர் பண்ணி விட்டா அந்த பொண்ணு, அந்த திருநங்கை. அதனால அந்த திருநங்கை வந்து அந்த அந்த பெண்ணை வந்து அடிச்சிட்டா. சில பேர் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ யாராவது நம்மளை பார்த்து திட்டும்போது நானாக இருந்தேன்னா கொஞ்சம் பொறுமையாக பார்ப்பேன். அப்புறம் திட்டினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் வேணாம் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிண்டலோ கேலியோ 9 அழி ஓசா குசு இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நான் போய் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கப்பா, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் போயிட்டுருக்கோன்னு எடுத்து சொல்லி புரிய வைப்பேன். அப்படியும் அதிகம் மீறி பேசினாங்கன்னா நான் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகிடுவேன். ஸோ ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து பேக்ட்ராப்பில் என்ன நடந்துச்சுன்னு தெரில, வாடா போடான்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பொண்ணு ஒரு திருநங்கையை பார்த்து. அப்படி சொன்னதுனால ட்ரிகர் ஆகி அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அங்கே நடந்த விஷயமே. அதுக்கு போய் கமெண்ட் பாக்ஸில் ஐயோ திருநங்கைகளை கழுவி 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 ஊற்றி இதுங்கெல்லாம் அழியணும், இதுங்கெல்லாம் ஒழிக்கணும், இதுங்கெல்லாம் தேச துரோகி அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஒருத்தர் பண்ணுற தப்பு தான் எல்லாத்துக்குமே அது பாதிப்பாது. இது வந்து நல்லது கெட்டது அப்படின்லாம் சொல்ல வரல. திருநங்கைங்க நம்ம வெளில போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த சமூகம் இன்னும் மாறலை, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் மாறிட்டு இருக்கு. எல்லா விஷயமே மாறத்துக்கு இன்னும் வருஷம் ஆகும். ஸோ நம்ம திருநங்கைங்க வெளில போகும்போதோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போதோ நம்ம வாழ்வாதாரத்துக்காக சில விஷயங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் நான் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி வந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணி வந்துடுங்க. அது நல்லது. ஏன்னா சமூகத்தில் இன்னுமே நமக்கு பல பேர்கள் இருக்குது. உசு, கோசாலி, திருட்டு கும்பல் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் உரையாடல் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் ஏதானும் உங்களுக்கு சொல்லணுன்னா நல்ல முறையில் கண்ணியமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.